எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் ஆயிரமாயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்மிகி ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2047, ஆங்கிலம் ஆண்டு 2016, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1437. தமிழ் ஆனி மாதம் 4ஆம் நாள், ஆங்கிலம் ஜூன் மாதம் 18ஆம் நாள், முஸ்லிம் ரமலான் மாதம் 12ஆம் நாள். கிழமை சனி. திதி திரையோதசி, பிற்பகல் 2:58 வரை. அதன் பின்னர் சதுர்த்தசி. நட்சத்திரம் அனுஷம், பின்னிரவு 5:20 வரை. அதன் பின்னர் கேட்டை. யோகம் சித்தயோ. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மாஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 7 முதல் 7:30 வரை. முற்பகல் 10:30 முதல் 1 வரை. மாலை 5 முதல் 7:30 வரை. இரவு 9 முதல் 10 வரை. உலக அன்னையின் தோற்றமான பெண்கள் உயர்வடைய செய்தாலொழி நீங்கள் உயருவதற்கு வேறு வழி இருக்கிறது என எண்ணாது. परित्राणाय साधूनां
विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. நல்லோர்களை நன்கு காக்கும் பொருட்டு தீயவர்களை அழிப்பதன் பொருட்டும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதன் பொருட்டும் அந்தந்த யுகங்களில் பலபடியாக பிறக்கிறேன். தர்மம் வெல்லும் என்பதற்கோ திருக்காட்சி, தெய்வத்தின் சாட்சி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பது தர்ம பூமி மட்டுமல்ல, தமிழகத்திலும் தர்மம் வெல்லும். வெற்றி கூறுமின் வெண் சங்கூதுமி. வந்துதைத்த வெண்டிரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கு மணி விளக்கா எந்தை ஒருவள்ளி தாமரையாள் ஒன்றிய சீர் மார்பம் திருவள்ளி கேணியார் சென்று ஸ்ரீ பேயாழ்வார் இப்பாசுரம் வழியாக பெருமானின் பிரபாவங்களையும் திருத்தல பெருமையையும் அமைத்தருளுகின்றார். திருப்பார்கடலில் நின்றும் தம் திருவுள்ளத்து வரும்போது திருவல்லிக்கேணியில் தங்கி வந்தார் என்கின்றார். முதல் 2 அடிகள் திருவல்லிக்கேணிக்கு விசேஷம். அருகில் உள்ள கடலின் அலைகள் மோதும் போதும் சிவன் சக்கரவர்த்தி திருமகன் பரதனும் தம்பி சத்ருக்கணனும் என்கிற பாசுரத்தில் ஆழ்வார் மங்களாசாசனம் அமைத்தருளுகின்றார். ஸ்ரீ பார்த்தசாரதி இது உற்சவமூர்த்தியின் திருநாமம். மூலவர் வெங்கடகிருஷ்ணன். 5 பாசுரங்களாலே ஆழ்வார் மங்களாசாசனம் அமைத்தருளுகின்றார். கஜேந்திர வரதன் ஆணையின் துயரம் தீர்ப்புள்ளூர்ந்து என்ற பாசுர வரிகளால் இப்பெருமாளை ஆழ்வார் மங்களாசாசனம் அமைத்தருளுகின்றார். பிரதான சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் ஆத்ரேய முனிவரால் வைகானச ஆகம முறைப்படி
பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். மூலவர் விமானம் ஆனந்த விமானம். இத்திருத்தலத்தின் புராண பெயர் பிருந்தாரண்ய கஷேத்திரம், அதாவது துளசி வனம். இங்கு பெருமாளுக்கு படைக்கப்படும் பிரசாதத்தில் மிளகாய் சேர்ப்பது கிடையாது. அதற்கு பதிலாக மிளகு சேர்க்கிறார். இப்பெருமாள் பரம பக்தர்களுக்கு பிரத்யட்சமாக திருக்காட்சி பொழின் சுவாமி திருக்கோயிலில் அருள்மிகு நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் துர்ஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றத்தின் முன்னர் காலை வேளையில் தர்மாதி பீடத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் அதர்மத்தின் வாழுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற அருள் வாக்கியத்தை தர்மமிகு தமிழகத்திலே அமைத்து தர்மத்தை வெற்றி பெறச் செய்து ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் தர்மாதி பீடத்தில் தர்மாதி பீடம் அதனை சமர்ப்பணம் செய்தவர்கள் பக்தர்கள். அந்த ஆண்டு 1903 சோபகிருது வருடம் கலியுகாதி 5004 தர்மாதி பீடத்திலே கூர்மாசனத்திலே ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் அஷ்டபர்வதம், அஷ்டகஜம், அஷ்டநாகம், அஷ்டதிக்பாலகர்களுடன் அனந்தனும் கருடனும் காவல் புரிய தர்மத்தை நிலைநாட்டிய பெருமாள் தர்மாதி பீடத்தில் பரித்ராணாய சாதூனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று தர்மத்தை தழையச் செய்த பெருமாள். யுகங்கள் 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருத, திரேத, துவாபர இந்த 3 யுகங்களிலே பகவான் மகாவிஷ்ணு 9 அவதாரங்களை அமைத்தருளினார். கிருதயுகத்திலே மச்ச, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன். திரேதாயுகத்திலே பரசுராம், ராம். துவாபர யுகத்திலே பலராம். பக்த பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்ட ஆவேச அவதாரம் நரசிம்ம அவதாரம். பல முறை இரணியனுடைய சதிக்கு உட்பட்ட பக்த பிரகலாதனை காத்தருளியவர் பகவான். ஆனால் இந்த முறை அந்த பகவான் நரசிம்ம பெருமாளார் தூணிலிருந்து வெளிவந்தது பக்த பிரகலாதனை காத்தருள்வதற்காக அல்ல, பக்த பிரகலாதன் கூறிய வார்த்தைகளை சத்தியமாக்குவதற்காக. பக்தனை காத்தருள்வதில்தான் பகவானின் தர்மமே அமைந்துள்ளது.
பகவானை ஆராதித்து தொழுவதில்தான் பக்தனின் தர்மமே அமைந்துள்ளது. எறும்பு எறும்பின் தர்மத்தால் மோட்சத்தை பெறும். யானை யானையின் தர்மத்தால் மோட்சத்தை பெறும். மோட்சத்தில் மாற்றமில்லை. மனிதன் தன்னுடைய தர்மத்தால் மோட்சத்தை பெறலாம். தர்மம் என்பதற்கு அருளாளர்கள் பலவிதமாக அருள் உரையை அமைத்துள்ளனர். யாகமும் யோகமும் சித்தி பெற்றால் அதுவே தியாகம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கீதா கீதா என்று தொடர்ச்சியாக சொன்னார். தாகி தாகி அல்லது தியாகி தியாகி என்று வரும். தியாகியாக இருப்பதுதான் கீதையின் முடிவான உபதேசம் என்பார் பரமஹம்சர். ஒரு காரியம் செய்கின்ற போது அந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் தானம் செய்கிறேன் என்ற அகங்காரம் நம்மையும் அறியாமல் மனத்தில் புகுந்து கொள்ளக்கூடும். நான் யோகி, நான் தியாகி, நான் பற்றொழிந்தவன், நான் இதை செய்தவன் என்றெல்லாம் அந்த நான் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் துறந்து விட்டார். அதுவே மாபெரும் தர்மமாகும். அதைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கண்ணன் சரமஸ்லோகமாக அமைத்தருளினார். எல்லா அறங்களையும் விட்டொழித்திங்கென்றனை நல்லாய் சரண் புகுக. நான் உன்னை அல்லல் தரு போற்றுதலுக்குரியது. ஒரு திருக்கோயிலில் பூஜா முறை வழக்கங்களும் உற்சவாதி விசேஷங்களும் அற்புதமானவை, அமிர்தத்திற்கு நிகரானவை. ஸ்ரீ விகனசர் ஸ்ரீமன் நாராயணனின் மானசீக புத்திரராக எம்பெருமானை ஆராதிப்பதற்காக திருவவதாரம் செய்தருளியவர். பகவானால் உபதேசிக்கப்பட்டு விகனசர் வேதாந்தங்கள் சாஸ்திரங்கள் முதலியவற்றையும் 18 சம்ஸ்காரங்களை கொண்ட ஸ்ரீவைகானச சூத்திரத்தையும் தம்முடைய சீடர்களான அத்ரி, பிருகு, மரீசி, காஷ்யபர் ஆகியோருக்கு உபதேசித்தருளினார். வைகானசர்கள் அனுஷ்டிக்க வேண்டி நித்திய கர்மா முறைகள், ஆலய நிர்மாணம் முதல் பிரதிஷ்டை பூர்த்தியாக விதிகள், நித்திய பூஜா விதிகள், உற்சவாதி பூஜா நியமங்கள், அதன் முறைகள் இவர்களால் விரிவாக வகுக்கப்பட்டு கூறப்பட்ட கிரந்தங்கள் வைகானச ஆகமம் என்று வழங்கப்படுகின்றன. எம்பெருமானுக்கு செய்யப்படும் யஞ்சம் உற்சவம் எனப்படுகின்றன. ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம், பல்லவ உற்சவம், அத்தியனோற்சவம், ஜெயந்தி உற்சவம், சமீப்ரகணோற்சவம், கிருத்திகா தீபோற்சவம், ஜலப்லாவன உற்சவம், வசந்தோற்சவம், தவன உற்சவம், ஓடோற்சவம், நித்யோற்சவம், மாசோற்சவம்,
பட்சோற்சவம் என பல உற்சவங்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு அமைகின்றன. ஸ்ரீ ரங்கநாதர் மாசி சுக்லபட்ச துவாதசி வைவாகிக உற்சவம், பங்குனி பல்லவோற்சவ திருக்கல்யாணமும் கண்டருளுகின்றார். ஆனி மாதம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு பிரம்மோற்சவம். இந்த உற்சவங்கள் வைகானச ஆகமத்தில் கூறியுள்ளபடி காலங்களையும் முறைகளையும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை அனுஷ்டித்து செய்யப்படுகின்றது. பிரம்மோற்சவ பெருவிழாவில் அங்கூரார்ப்பணம் எனும் விதை நடுதல், சேனை முதன்மையார் எழுந்தருளி ஆராதனம் கண்டருளுதல் ஆகியவை அமைகின்றன. அதன் பின் யாகசாலா கிரியைகள், நிவேதனம், மிருத்சங்கிரகணம், மிருத்சங்கிரகணம் அனைத்தும் முறைப்படி அமைந்தருளுகின்றன. துவஜாரோகணம், ஆலய விமான பலி நிர்வாபனம், தேவார்ச்சனம், நவதிக் சந்தி, விசேஷ ஸ்நபனம், கும்பாராதனம், பிம்ப வஸ்திர புஷ்பாலங்காரம், சவ்யாக்கினி குண்டஹோமம், யாக தீட்சா ரக்ஷாபந்தனம், பிரதான ஹோமங்கள், உற்சவ பலி நிர்வாபனம், திருவீதி உற்சவம், திருவீதி உற்சவம், வேத பாராயணம், பிரபந்த சேவை, உற்சவாந்த ஸ்நபனம், சயனஸ்தான உபச்சாரங்கள், புஷ்பாஞ்சலி, பிரணாமங்கள் முதலியவை எம்பெருமானுக்கு உகப்பான கைங்கரியங்களாக நடைபெறுகின்றன. அனைத்திலும் ஆச்சாரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அற்புதமான வைபவத்தை உலக மக்களுக்காகவும் உலக மக்களின் நலத்திற்காகவும் மனிதனின் மேன்மைக்காகவும் நடத்தி காட்டுகின்றனர். பிரம்மோற்சவம் துவஜாரோகணமாகி பட்டர் விமானபலி சாதிக்கும் நேரம் எம்பெருமான் பிரகாரத்தின் உள்ளே எழுந்தருளுகின்ற போது வேத அத்தியாபக கோஷ்டியினர் சஸ்தி வாசனம் உகப்பான கைங்கரியமாக செய்கின்றனர். அற்புதமான இந்த துவஜாரோகணம் எனப்படுகின்ற கொடியேற்றத்துடன் திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி கோயிலில் அருள்மிகு நரசிம்ம சுவாமியின் பிரம்மோற்சவம் தொடக்கமாகின்றது. துவஜாரோகணம் என்பது ஒரு ஏற்றம். சங்கீதத்தில் ஆரோகணம் என்பது சரிகம பதனி. துவஜா அவரோகணம் என்பது கொடி இறக்கம். சங்கீதத்தில் அவரோகணம் என்பது சனிதப மகரிச. ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம், அவனுடைய உள்ளம், அவனுடைய உணர்வு அனைத்தும் பக்தியாக பாவித்து ஆரோகணமாக சாட்சாத் பெருமானை அடைந்து ரிஷிகளின் வழிப்படி கருணை உடையவனாக மனம் திறந்து மனதிலே தியானித்து பகவானின் பத கமலங்களை பற்றி தயைக்கு கருணை தயை தந்தருளும் பிராட்டியை பற்றி பெருமானை பற்ற வேண்டும் என்பதில் திளைத்து நீ நிர்மலமாக
நிற்காமிஷ்யமாக நிர்மலமான விதானத்தைப் போல் அவன் நினைவெல்லாம் அனைத்திலும் நாளை 19/6/2016 ஆனி 5 ஞாயிற்றுக்கிழமை. மத்வாச்சாரியார் புண்ணிய தினங்கள். ஸ்ரீ சத்யாபினவர். பழனிமலை கோவில் அருள்மிகு தண்டாயுதபாணி அண்ணாபிஷேகம். ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் ரதோற்சவம். திருக்கோளக்குடி கானாடு காத்தான் கண்டதேவி திருத்தலங்களில் தீர்த்தம்.